ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து தற்போது ஈரோடு மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உங்களுக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோபதி கவுன்சிலர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியல் ஒர்க்கர் ஆர் டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் மாஸ்டர் ஆர் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 17,850 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் இதில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதுக்கடுத்து ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 13,300 ரூபா மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து சித்தா தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஆண்களுக்கானது. இதுக்கு 15,000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். டிப்ளமோ நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது தெரப்பியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் என்ட்ரி போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 வகையான பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தற்காலிக பணியாக தான் இது சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் உங்களே பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்பம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் அனைத்து சான்றிதழ்களின் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நிர்வாக செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638-012 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்புறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் வேணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும். எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் என்னென்ன நீங்களாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேமு, அட்ரஸ், ஃபாதர் நேமு, மதர் நேமு, அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் எண், கைபேசி எண், இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அத்தனை டீட்டெயில்ஸும், எக்ஸ்பீரியன்ஸு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்லுக்கு அட்டாச் பண்ணி அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனோடு நீங்கள்